ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம விஷயம் பேசுகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதனால பசங்க நாங்கள் ஒரு ட்ரீட் வேணுமன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே வாங்கிட்டு வந்துக்கோங்கடான்னு சொன்னேன். ஏதோ ஃபிஷ் ஃபிங்கர்னு வாங்கிட்டு வந்தாங்க, ப்ளஸ்ஸு மட்டன் பிரியாணி ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க. நான் நல்லா தூங்கி மூஞ்சி கூட பாருங்கள் எப்படி வீங்கியிருக்கு. பசங்க ரெடியாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுலேருந்து பிரியாணி கொஞ்சம், முட்டை அது மட்டும் வச்சுக்கிட்டாங்க. மட்டன் எல்லாம் வச்சுக்கல. அது வெங்காயம், அப்புறமா அந்த பக்கம் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். நான் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டேங்க. சரி, என்ன விஷயம் நம்மளோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுங்க. மானிட்டைசேஷன் அண்ணா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப்பில் இன்னுமே என்னால் கூட பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதுதான் மானிட்டைசேஷன்னுவாங்க. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணால் அதுதான். இப்போ ஒரு எக்ஸாம் நினச்சிக்கோங்களேன். நான் எக்ஸாம் ஹால் டிக்கெட் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவோம் இல்லை? ஹால் டிக்கெட் இருந்தால் தானே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி அப்புறமா எழுதுறது, பாஸ் ஆகிறது அதெல்லாம் அப்புறமா. அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாமுக்கு எப்படி எலிஜிபிள் ஹால் டிக்கெட் எல்லாம் வச்சுட்டு உள்ளே போகிறாங்களோ அது மாதிரி அந்த மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கேன். அது எப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ப்ளஸ்ஸு 4000 ஹவர்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 4000 ஹவர்ஸ் அண்ணா 4000 மணி ஹவர்ஸ் அண்ணா மணின்னு சொல்லுவாங்க, தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம சேனலுக்கு 1800 கிட்ட இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸு அவ்வளோ இருக்காங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸு 4000 4000 ஹவர்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் என்னோடய சேனல் எலிஜிபிள். நானும் ஒரு யூடியூப் பார்ட்னரில் ப்ரோக்ராமில் பார்ட்னர்ன்னுட்டு எனக்கு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறமா நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டு அதில் பாஸ் கிடையாது சொல்கிறேன். அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாமே நான் அதெல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பின் நம்பர் வரும். அப்புறமா அதோட வெரிஃபிகேஷன் நடக்கும். எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குங்க. அதெல்லாமே 1 by 1 பண்ணிகிட்டே வர எல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னுட்டு கடவுள் நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச கடவுளும் நீங்கள் தாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு எனக்கு மெயில் வந்த உடனே, நான் பார்த்த உடனே என்னோடய சந்தோஷம் சொல்லவே முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொன்னேன், அப்புறமா என் ஹஸ்பண்டோட சொன்னேன், என் பசங்களுக்கு சொன்னேன், அப்புறமா என் அக்கா தங்கச்சிக்கு சொன்னேன். அப்புறமா நான் சொல்கிறது உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் நம்மளுக்கு அது சாதிக்கும்போது ஒரு ஹாப்பி வருங்க. அது நான் இன்றைக்கி சாதிச்சிருக்கேன். நான் மட்டும் கிடையாதுங்க, யாராவது சாதிக்க முடியும். நான் இது சாதிச்சிருக்கேன்னா அது உங்களால தாங்க. இதில் சில பேருங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இது பண்ணுற மாதிரி செஞ்சது, எனக்கு இந்த ஐடியா கொடுத்து எனக்கு என்கரேஜ் பண்ணது, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இது மூலமாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது எங்கள் மாமா பொண்ணு, 2வது பொண்ணு எனக்கு கால் பண்ணிவிட்டு, அக்கா நீ டான்ஸ் போடுற இல்லை, நீ டான்ஸ் போடு, ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா எனக்கு கூச்சமாக இருக்குமா, வெக்கமாக இருக்குமா, ஏதாவது நினச்சிக்க போகிறாங்கனாக்கா, அது என்ன இருக்குது, பெரிய பெரியவங்க எல்லாம் போடுறாங்க, நீங்கள் போடுறதுக்கு என்ன, போடுவன்ட்டு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்ததே என் செஞ்சாதான். அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. அந்த ஐடியா எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அக்கா கிட்ட, தங்கச்சி கிட்ட சொன்னேன். அவங்களும் சூப்பர் டி, நீ பண்ணலாம், என்ன பயம் இருக்குது, அது எதுவும் கண்டிக்காதான்னுட்டு எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா எல்லாருமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்தாங்க. பண்ணுன்னுட்டு. அப்புறமா நான் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஹெல்த் இஷ்யூனால கொஞ்ச நாள் கழித்து அது விட்டுட்டு ஏதோ பண்ணணும்னு நினச்சோமே, ஏதோ செய்யணும்னு நினச்சோமே, விட்டுட்டோமேன்னு அதே இருந்துச்சு. எனக்கு ரொட்டீனாக அந்த மைண்டில் ஆடினே இருந்துச்சு, ஏதோ செய்யணும்னுட்டு. அப்புறமா இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனல் கோல்டு ரிலேட்டிவ் வீடியோ விடுறதுக்கு காரணம் தனிஷ்க் ஜுவல்லரி அவங்கங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த மேனேஜர் மேடம்க்கு, தினேஷ் சாருக்கு, அவங்க இல்லைன்னா நான் ஷூட்டே எடுத்திருக்க மாட்டேன். நான் இன்றைக்கி இது சாதிச்சிருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனு, அதோட என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் சாதிச்சிருக்கேன். நான் மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் சாதிக்கலாம். ஒன்றும்
அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம நினச்ச எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. உங்களால் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்களும் வாங்க, யூடியூப்குள்ளே வாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு பண்ணால் தப்பு. ஒருவேளை தப்பே பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துருங்க. அது ரியலைஸ் ஆகிட்டிங்கல்ல, அதுலேருந்து வெளியே வந்துருங்க. அடுத்தது என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோங்க. தப்பு பண்ணாத ஆளும் இருக்க மாட்டாங்க, கஷ்டம் இல்லாத ஆளும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் வந்தவங்க இருப்பாங்க. ஸோ ஐயோ இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எதுவுமே எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு கஷ்டம் என்னாலும், நம்மளுக்கு பசி என்னாலும் யாரும் நம்மளுக்கு வைக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு உண்டு. சரிங்களா? எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்கள் யூடியூப்குள்ளே வரணும்னா உங்களால் திறமை இருக்குது, உங்களால் பேச முடியும், உங்களால் சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் அதில் ரீச் ஆகணும்னுட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்ன கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் கிளியராக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் வரைக்கும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியுன்றது நான் சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிறது கூட உங்களுக்கு புரியலன்னா தமிழ் டெக் சேனல்ஸ் நிறையா இருக்கும். அதில் நான் சர்ச் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் அதில் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு, ஏதோ நான் வராத தமிழில் சொல்கிறதுக்கு சில பேருக்கு புரியாது இல்லை, ஸோ அதனால சொல்கிறேன். எல்லாரும் யூடியூப்பில் மணி சம்பாதிக்கலாம். யாரால முடியாதுன்னுட்டு சில பேர் பயம் ஊத்துறாங்க. அது கஷ்டம், அதில் வராது, அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. கஷ்டப்பட்ட எல்லாராலையும் பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நிறையா சான்ஸ் இருக்குங்க. உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன, உங்களோட டேலண்ட் என்ன இருக்குது, அது நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கிட்டு அது எல்லாமே இப்போ ஒரு கோலம் என்ன போடணுங்க்கா எனக்கு புரியல, தெரியல, நாங்கள் கிராமத்தில் இருக்கோன்னு கூட சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு பாட்டை பாட பிடிக்குமா, கோலம் போட பிடிக்குமா, ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஜடை மாடலாக பின்ன தெரியுமா, எதுவாக இருந்தாலுங்க வீடியோ எடுத்துக்கோங்க. அது அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் மூஞ்சி பார்த்துட்டு எங்களுக்கு மூஞ்சி காட்டக்கூடாதுன்னா மூஞ்சி காட்டாமல் கூட உங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் அந்த கோலம் மட்டுமே ஷூட் எடுத்துகிட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளவோ ஐடியாஸ் இருக்குங்க. எல்லாமே சர்ச் பண்ணுங்கள். எல்லாருமே ஏதோ ஒரு வேலை இருந்தால் தாங்க நம்மளுக்கு மதிப்பு. அது மாத்திரம் நிஜம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் எப்படியாவது நான் கூட கஷ்டப்படணுங்க்கா, எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இல்லாலும் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க யாரும் இல்லைங்க. நானாகவே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டெக்ஸ்ட் சேனல் பார்த்துட்டு தான் நான் இப்போ இது வரைக்கும் சாதிச்சிருக்கேன்னா எல்லாமே நானாகவே தெரிஞ்சுக்கிட்டு தான் சாதிச்சிருக்கேன். நிஜமாக தான். எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது என் பையன், சின்ன பையன்தான். ஐயோ அவன் என் பையன் இல்லைங்க, என் அப்பா. சொல்லணுமண்ணா, நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ கத்தினாலும் அவனுக்கு எவ்வளோ ஓப்பிக்கா பொறுமையாக எனக்கு அவ்வளோ அழகாக என் பையன்தாங்க எல்லாமே எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே என் பையன்தான், சின்ன பையன்தான். அவன் படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு எல்லாமே. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சாதிக்கணும்னா ஒன்றும் ஹஸ்பண்டாவது சப்போர்ட் இருக்கணும், இல்லை பசங்காவது சப்போர்ட் இருக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு அவர் வேலை, அவர் பிஸி, அவர் இதில் அவரே ப்ரெஷர் நிறையா இருக்கும். நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் என் சின்ன பையனுக்கு நிறையா படிப்பு இருக்கும், ரெக்கார்ட்ஸ் எழுதணும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன், நான் சாதிக்கணும்னு எல்லாம் நினச்சினே பேசிகிட்டே இருப்பேன்னா என் பையனுக்கு எல்லாமே அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். அது மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் அவங்க யாராவது இது மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கெட்டேருந்து ஹெல்ப் பண்ணுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைங்க. என்ன தப்பு இருக்க போதும், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னுட்டு ஃபஸ்ட்டு நீங்களே நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. உங்களே தெரிஞ்சுக்கோங்க. நல்லதுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக கொஞ்ச நாள் என்னோட இது சொல்கிறேன். கொஞ்ச நாள் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டேன், கொஞ்ச நாள் டைலரிங் கற்றுக்கிட்டேன், கொஞ்ச நாள் பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ பண்ணணுன்றதுக்காக பண்ணேன். ஆனாலும் அது லைஃப் லாங் வரல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது ஒரு டான்ஸ் தாங்க. அந்த டான்ஸ்க்காக எவ்வளோவது கஷ்டப்படுவேன். ஆனாலும் அது இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் பண்ண முடியல. அப்புறம் இன்னொன்றும் எல்லாருக்கும் இஷ்டம் தானே. எனக்கு கோல்டு என்ன பிடிக்கும். கோல்டுன்னா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அதில் வந்த ஒரு யோசனை தாங்க என்னோடய கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸு. ஸோ அதனால் நீங்களாவே உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களால் சாதிக்க முடியும்.
எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னை கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தாங்க இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது. நம்மளோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லா ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிட்டு திருப்பி யூடியூப் மணியோட உங்களை நான் மீட் பண்ணுவேன். என்றைக்கு என் கைக்கு யூடியூப் மணி வந்துடுச்சோ கம்பல்சரி ஃபஸ்ட்டு மணியோட உங்ககிட்ட நான் பேசுவேன் திருப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம சில்வர் பிளேட்டு சில்வர் கிளாஸ் அது பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதெல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற பிளேட்டுங்க. எல்லாமே 92.5 சில்வருங்க. பியூர் வெள்ளி சாமான் தாங்க. இதெல்லாமே தட்டை, பூஜை சாமான் தட்டை இருக்குது, நம்ம சாப்பிடுவோம் இல்லை அந்த தட்டை இருக்குது, கிளாஸ் இருக்குது. வெறும் 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பிளேட்டு. விளக்குக்கு கீழே வைக்கிறோம் இல்லை சப்போட்டா, அது மாதிரி விளக்கு இருக்குது. அந்த விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு பிளேட்டும் இருக்குது. ஸோ அந்த பிளேட்டு, அந்த கிளாஸு எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அவ்வளோ சைஸ்லனும் கிளாஸ் இருக்குது பாருங்கள். அதோட பின்னாலவே அதோட வெயிட்டு எவ்வளோ மேக்கிங் போட்டிருக்காங்களோ கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஐட்டம்ஸு என்ன, எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, எத்தனை மாடல்ஸ் இருக்குன்னு காட்டுட்ருக்கேங்க. இதில் பாருங்கள் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. கீழே லோட்டஸ் ஃப்ளவர் வந்து வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு இந்த மாடலு. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன், நல்லா இருந்துச்சு. ப்ளைன் கிளாஸ் தாங்க இது. இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது இந்த பிளேட்டு பாருங்களேன், வாழை இலை சொல்லுவாங்கள்ல, அந்த வாழை இலை பிளேட். இது பூஜை சாமானுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட்டு. இது கொஞ்சம் பிளாக் ஆன்டிக்கில் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க கிளாஸு பாருங்கள். இப்போ ப்ளைனாக இல்லை கொஞ்சம் ஆன்டிக்கில் வேணும்னவங்களுக்கு கூட இருக்குங்க. வெள்ளி தாங்க, இது எல்லாமே பியூர் வெள்ளி சாமான் தான். இது தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கிளாஸில் தண்ணி ஊற்றுவாங்களே அந்த ஜக்கு அது மாதிரி மக் டைப்பு நல்லா இருக்குல்லங்க. சில்வரில் கூட பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து ஜூஸு எல்லாம் ஒரு 5-6 பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு சர்வை பண்ணுற மாதிரி பிளேட்டு ப்ளஸ்ஸு கிளாஸஸ்ஸு இருக்குங்க. இந்த மாடல் நல்லா இருந்துச்சு இல்லைங்க, சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதோட வெயிட் பாருங்கள், எல்லாம் சேர்த்து தான் அந்த வெயிட்டு. நல்லா இருந்துச்சுங்க ஃபுல்லாக. இது பிளேட் இது சூப்பராக இருந்துச்சு. கீழே இதெல்லாமே ரவுண்டு டைப்பில் இருக்கிற ஒரு பிளேட்டு. இதில் பாருங்களேன் ஓவல் டைப்பில் இருக்கிற பிளேட்டு, குட்டி பிளேட்டுங்க. அதுக்கு கீழே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இதெல்லாம் பிறக்கிற குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு 2 இட்லி 3 இட்லி போட்டு சாப்பிட்றதுக்கு அது மாதிரி விரும்புவாங்க பெற்றவங்க, பசங்களுக்கு வெளியில் ஊட்டணுன்ட்டு. அதனால் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், அஷ்டலக்ஷ்மி அம்மன் வச்சு ஒரு தாம்பூல தட்டை, தமிழில் கூட அதே தானே சொல்லுவாங்க, தாம்பூல தட்டையா வரச தட்டை ஏதோ சொல்லுவாங்க. இது தாம்பூல் தட்டை மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. பெரிய ஃப்ளவர் டைப்பில் இருக்குது. வெள்ளி பிளேட்டு தாங்க. நம்ம நார்மல் ஸ்டீலில் பார்த்தானே தாம்பூல் தட்டை பார்த்தானே ஒரு வீடு ஃபங்க்ஷனுக்கால வந்துடும். இது வெளியில் பார்க்குறதுக்குள்ளே நல்லா இருந்துச்சு. இந்த தட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லோட்டஸ் ஃப்ளவர் வந்துருக்கு, தாமரை பூவில் லக்ஷ்மி அம்மா உட்காந்த மாதிரி. இது ஒரு மாடல். இது பாருங்கள், இதுவுமே ஒரு மாடல் தான். ஏன்னா ஸ்டாண்டிங் மாதிரி வருது கீழே. இது வந்து ஆன்டிக் மாடல். இது இந்த பீஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட் இருக்குங்க. நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாடலுமே. அந்த க்ளோசிங் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல் தட்டை. அது வந்து இப்போ டின்னர் செட்டு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பிளேட்டு. எவ்வளோ வெயிட்டு தெரியுங்களா? திருப்பி காட்டணும் வெயிட் அன்னுட்டு நான் காட்டும்போது எடுத்தால் ரொம்ப ஹெவி வெயிட்டில் இருந்துச்சுங்க. இதெல்லாமே நம்ம சாப்பிட்ற தட்டை. கம்மி வெயிட்லேருந்து ஹை வெயிட் வரைக்கும் இருக்குங்க. 2 கிலோவில் கூட இருக்குது ஒரு தட்டவே சாப்பிட்றதுக்கு. ஆனால் வெள்ளியில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றில் புண்ணு கிண்ணு இருந்தால் கூட அது வந்து ஜெம்ஸ் சேராமல் இருக்கிறதுக்கு நல்லது வெள்ளி. அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்தே ஊட்டுவாங்க நினைக்கிறேன். இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ப்ளைனாக இருக்குது. அதில் மாடல் ஃப்ளவர் வந்த மாடலும் இருக்குது. இது பாருங்களேன், இந்த மாடல் தான் சூப்பராக இருந்துச்சு. இதில் மாடல் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, தாமரைப்பூ டைப்பில். இந்த பிளேட்ஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் நியூவாக வந்திருக்கு இப்போ.
நம்மளுக்கு தெரிஞ்சு ப்ளைன் தான், என் பசங்களுக்கு கூட ப்ளைனாக தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாடல் நல்லா இருந்துச்சு. இந்த வெள்ளி கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்கல்ல, என்ன கரைஞ்சிடுமா, அதுக்கு ஸ்டாண்டு, அது எதுவும் கரையாமல் இது சொல்ல வரல, அது மாதிரி அது ஒரு சப்போர்ட்டுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்கங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், டின்னர் செட்டு, ஒரு தட்டை, அதில் 2 தொட்டிக்கிறதுக்கு தட்டை, கிண்ணி எல்லாம் வைப்பாங்களே, சாம்பார், பொரியலுக்கு, அப்புறம் ரசத்துக்கு, அது மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி டின்னர் செட்டு இருக்குங்க. இது பிளாக் ஆன்டிக்கில் வந்துருக்கு பாருங்கள், இந்த செட்டு நல்லா இருந்துச்சு. இது ப்ளைனாக இருக்குது, இதுலனே இருக்குது பாருங்கள், எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட நல்லா இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி பிளேட் இது நல்லா